வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிறுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். பச்சை பயிரை பாசிப்பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பச்சை பயிரில் புரதச்சத்து நிறைந்திருக்கு. ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த பச்சை பயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்தை மிகுதியாக கொண்டிருக்கு. கேன்சரையே தடுக்கக்கூடியது இந்த பச்சை பயிருங்க மக்களே. உயர் ரத்த அழுத்தம், உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை எல்லாமே குறைக்கக்கூடியதாக பச்சை பயிர் இருக்குது. ஸோ பிபி அப்புறம் வந்து உங்களுடைய சுகர் எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். பச்சை பயிரை சாப்பிடும்போது முடி உதிர்வை தடுக்கக்கூடியதாக பச்சை பயிர் இருக்குது. ஸோ இது போல் நிறைய மருத்துவமைகள் பச்சை பயிரில் இருக்குது. வாங்க அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் இ போன்ற சத்துக்கள் எல்லாமே இந்த பச்சை பயிரில் இருக்குது. அது தவிர மெக்னீஷியம், கால்சியம், இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது. அரிசியோடு நீங்கள் பச்சை பயிரை சேர்த்து பொங்கலாக சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பெறும். பச்சை பயிரை கொண்டு முடி உதிர்வை உங்களால் தடுக்கக்கூடிய உணவை நீங்கள் தயாரிக்கலாம். அதுக்கு அடுப்பில் நீங்கள் நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிறிது சிவப்பு மிளகாயை போட்டு அதில் பச்சை பயிறு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். இது உங்களுடைய முடி உதிர்வை தடுக்கும். 2 ஸ்பூன் பச்சை பயிறு மாவு, சிறிதளவு மஞ்சள், 1/4 ஸ்பூன் குப்பை மேனி இலை பொடி, பசும்பால் ஆகியவற்றை கலந்து பெண்கள் வந்து அவங்களுடைய முகத்தில் வந்து தடவி வர வேண்டும். அவ்வாறு செய்யும்போது முகத்தில் வந்து முடி வளர்வதும் தடுக்கப்படும். மேலும் முகம் வந்து பொலிவு பெறும். பச்சை பயிரில் அதிக அளவு விட்டமின் இருக்கு. ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் பச்சை பயிறு தடுக்கிறதால உங்களுடைய ரத்த ஓட்டம் எப்போதுமே சீராக இருக்கும். தடையில்லாத ரத்த ஓட்டத்தை நீங்கள் பெற்று ஆரோக்கியமாக இருக்கலாம். சர்க்கரை நோயினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை பச்சை பயிருக்கு இருக்குது. ஸோ பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னாலும், பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் பச்சை பயிறு நீங்கள் எடுத்துக்கலாம். உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் உடல் எடையை நீங்கள் சீராக பராமரிக்கிறதுக்கும் பச்சை பயிறு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இது நீண்ட நேரம் உங்களுடைய வயிற்று நிறைவாக வைத்திருக்கிறதால உங்களுடைய உடல் எடையை குறைக்க நீங்கள் முயற்சிக்கிறீங்க அப்படின்னா சப்பாத்தி சாப்பிடும்போது அது கூட ஒரு பவுல் பச்சை பயிரை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது போல நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழ்வதற்கு பச்சை பயிறு சாப்பிடுங்க. நன்றி மக்கள்.